ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வால் ஸ்டிக்கர் வாங்கியிருந்தோம். நம்ம வந்து மோஸ்ட்லி வாலுக்கு தான் ஒட்டுவாங்க, பீரோலலாம் ஒட்டுவோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டைனிங் டேபிளில் ஒட்ட போகிறோம். ஸோ டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாயிடுச்சு, அதனால ரொம்பவே வந்து மோசமாயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக, அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் வந்து கலர் பெயிண்டெல்லாம் வந்து போயிட்டு ஒரு மாதிரி இருந்துச்சு. நம்ம என்ன தான் டைனிங் டேபிளை நல்லா தேய்ச்சி கழுவிட்டேன். ஆக்சுவலாக கழுவுனாலுமே வந்து இப்படி தான் இருக்குது டைனிங் டேபிள். ஸோ அது வந்து கரை படைஞ்சு போயிருக்கு. ஸோ இதில் தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் வரனால கொஞ்சம் வந்து இந்த வால் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி கிளியர் பண்ணுவோம், நீட் பண்ணுவோன்ட்டு தான் வால் ஸ்டிக்கர் வாங்கணும் இதுக்காண்டியே. ஸோ இது ஃபுல்லாக வந்து ஒட்டி காமிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பிஃபோரை பார்த்துக்கோங்க. இப்போ ஆஃப்டர் அப்புறம் நீங்கள் பார்த்தா தெரியும் எப்படி ஒட்டுறதுங்கிறதும் காமிக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கேலு இல்லைனா ஒரு ஏதாச்சும் ஸ்ட்ராங்கான ஒரு விசிட்டிங் கார்டு ஏதாச்சும் ஒன்று வச்சுக்கோங்க. நான் வந்து ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். இது வந்து ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க, ஸ்டிக்கர் டைப்பு தான், அதுதான் லேபிள் ஒட்டுவோம்ல அந்த மாதிரி தான். ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒட்டணும். நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காற்று உள்ளே போயிடாமல் வந்து அப்படியே பொறுமையாக தேய்ச்சி விட்டு ஒட்டணும். இல்லைனா காற்று உள்ளே போச்சுக்குன்னா அப்படியே வந்து மேலே ஒப்பிக்கிட்டு நிற்கும் அசிங்கமாக. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒட்டுவோம். இது வந்து சிஸ்டர் என்கேஜ்மெண்ட்டுக்காண்டி வந்து வீடு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ டேபிள் வந்து அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி இந்த வால் ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டினது. ஸோ இது வந்து என் சிஸ்டருக்கு கல்யாணமே முடிஞ்சிச்சு. இப்போ தான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரியே வந்து தேய்ச்சி விட்டு பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஒட்டிக்கிட்டே வாங்க. இங்கிட்டு ஸ்டிக்கர் லேபிள் இருக்குல்ல, அந்த மாதிரி அதை கொஞ்சம் எடுத்து விட்டு இங்கிட்டு பொறுமையாக தேய்ச்சி விட்டு ஒட்டிக்கிட்டே வாங்க. இல்லைனா வந்து காற்று பூந்துக்கும், அப்புறம் திருப்பி நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஒட்டுற மாதிரி வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஒரு வழியாக எப்படியோ காற்றும் பூந்துச்சு தான் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து முடிச்சாச்சு. அந்த சைடு தான் இப்போ நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த சைடு சூப்பராக நீட்டாக அழகாக இருக்குல்ல, ஒரு மாதிரி பளிச்சுன்னு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. உங்களுக்கும் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சைடு இப்போ நம்ம வந்து ஒட்டுவோம் தான், பிஃபோர் ஆஃப்டருங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த சைடு நான் வந்து உங்களுக்கு ஒட்டிட்டு காமிக்கிறேன். இதை மட்டும் நம்ம வந்து எப்போவுமே அவசரமாக போட்டு தேய்ச்சி ஒட்டி விட்றக்கூடாது. ஏன்னா ஃபுல்லாக பேப்பரை கண்டு பிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக தேய்ச்சி விட்டே வந்து ஒட்டுங்க. காற்று போனாலும் பரவாயில்ல, பொறுமையாக எடுக்கணும். அதுக்குன்னு படக்குன்னு எடுத்து விட்னா அதுவும் ஃபுல்லாக பிஞ்சு போயிடும். ஸோ பொறுமையாக வந்து தேய்ச்சி விட்டு ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும். நான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலை, மறந்துட்டேன். ஃபோட்டோ நல்ல வேலை எடுத்து வச்சுருந்தேன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு ஃபைனல் அவுட்லுக் வந்துருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். உங்களுக்கும் வேணால் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இது எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.